ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு உண்டான தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது 2 மார்க்ஸ் கொஸ்டின். பாருங்கள், இனம் மொழி குறித்த ரசூல் கம்சதேவ் பார்வையை குறிப்பிடுக. இது ரிப்பீட்டட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அடுத்து, உழுவோர்க்கெல்லாம் விழுமிய வேந்து நீ தொடரின் பொருள் யாது? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐங்குறு 100 குறிப்பு வரைக. அடுத்து, காவடி சிந்து என்பது யாது? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ப்பா. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துக்கோங்க. ஒரு குறுந்தொகை குறித்து நீங்கள் அறியும் செய்தி யாது? நெக்ஸ்ட் ஒன், மருத்துவத்தின் பிரிவுகளாக குறள் கூறுவன யாவை? அடுத்து, எப்போது மருந்து தேவையில்லை என்று திருவள்ளுவர் கூறுகிறார்? நெக்ஸ்ட் ஒன், பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன்? இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். அடுத்தது, தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைக. நெக்ஸ்ட் ஒன், 5 வேளாண்மை மந்திரங்கள் எவை? இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அடுத்து, கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது? அடுத்து பாருங்கள், சங்க காலத்தில் தமிழ் மொழியின் நிலை பற்றி ராசமாணிக்கனாரின் கூற்று யாது? நெக்ஸ்ட் ஒன், ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து குறிப்பு வரைக. இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து, நாழிக்குள் திணிக்கும் மருந்து போல் என்னும் உவமையை ஜீவானந்தம் பேச்சுடன் ஒப்பிடுக. நெக்ஸ்ட் ஒன், மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை? அவை யாவை? அடுத்து, மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் எத்தனை? எடுத்துக்காட்டு தருக. உயிரீறு மெய்யீறு விளக்குக. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து, பகுப்பத உறுப்புகள் எத்தனை? அவை யாவை? நெக்ஸ்ட் ஒன், விகுதிகள் எவற்றை உணர்த்தும்? நெக்ஸ்ட் ஒன், பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்கள் புக் எக்ஸசைஸ்லேயே இருக்கும். அதை எல்லாமே நல்லா தரோவாக பார்த்துக்கோங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள், ஃபஸ்ட்டு அதில் காலங்காத்தால் எந்திரிச்சு படித்தா ஒரு தெளிவு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், முயற்சி செஞ்சால் அதுக்கேற்ற பலன் வராமல் போவாது. இதெல்லாம் நம்ம பேச்சு வழக்கு சொற்களாக பேசுகிறோம். பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அது மாதிரி எழுத்து வழக்கு சொற்களாக நம்ம இதெல்லாம் மாற்றணும். இந்த மாதிரி நீங்கள் நிறையா இது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்றொடர்கள் ஆக்குக. இங்கே இருக்கக்கூடிய சொற்கள் வந்து மாறி மாறி இருக்கும். அதை வந்து ஒழுங்குபடுத்தி 2 சொற்றொடர்களாக நீங்கள் உருவாக்கணும். பாருங்கள், நிலவு வீசுவதால் தெற்கிலிருந்து மாலை தென்றல் மகிழ்விக்கும் எனப்படுகிறது மனதை. இதெல்லாம் சொற்கள் வந்து அங்கே மாறி மாறி இருக்குது. அதை அரேஞ்ச் பண்ணி அதை என்ன செய்யணும்? 2 சென்டென்ஸாக நீங்கள் மாற்றி எழுதணும். அடுத்து பாருங்கள், நேற்று ஏன் வந்த பையன் பக்கத்தில் யார் இருக்கவில்லை தெரியுமா? இந்த மாதிரியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், மைங்கொழி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. வழி வழி வழி. நெக்ஸ்ட், கணை கணை. சரிங்களா? இந்த மைங்கொழி சொற்கள்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து எடுத்தது தான். அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி மைங்கொழி சொற்களை வந்து நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறணும். அடுத்து பாருங்கள், வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக. இதில் பாருங்கள், கல்வி கேள்விகளில் சிறந்தவர் நன்மை தீமைகளை புரிந்து பேசுவார். இதில் எங்கே வந்து புள்ளி வச்சு எழுத்தது மெய் எழுத்துக்கள் வரும் வராது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து, தமிழர் ஆற்று தண்ணீரை தேக்கி சேமித்து கால்வாய் வெட்டி பாசனம் செய்தனர். அதே மாதிரி பாருங்கள், அடுத்து, சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்க. இந்த சொற்கள் கொடுத்துருக்காங்களா, இந்த சொல்லை பிரித்தும் சேர்த்தும் எழுதி அது வந்து ஒரு தொடராக அமைக்கணும். 8 வரை தங்கை. அடுத்து பாருங்கள், புதிர்களுக்கான விடைகளை தேர்ந்தெடுத்து எழுதுக. புதிர்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்கள் புக் பேக்கில் இருக்கிறது தான். அதெல்லாம் நல்லா நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. கண்ணிலும் எழுதலாம், வெண்தாளிலும் எழுதலாம். அடுத்து பாருங்கள், பூவின் உறுப்பும் நானே, புன்னகையின் பிறப்பிடமும் நானே. இந்த குறிப்புகளுக்கான விடைகளை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். அடுத்து, பகுப்பத உறுப்பிலக்கணம் தருக. இதெல்லாம் மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் தான். நான் இதில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா நீங்கள் உங்கள் புக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பயின்றார், அலர்ந்து, காண்பிப்பார், பதிப்பித்தார். அடுத்தது பாருங்கள், புணர்ச்சி விதி தந்து விளக்குக. பெருங்கல் வில்லொடிந்தது வழி இல்லை. அதே மாதிரி இலக்கண குறிப்பு தருக. பிறந்தார், அருளிய, சொல்ல சொல்ல, திளைப்பர், அலைக்கடல், புதுக்கியவர். இதெல்லாம் இம்பார்ட்டண்டானது தான் கொடுத்துருக்கேன். இந்த புணர்ச்சி விதி, இலக்கண குறிப்பு, பகுப்பத உறுப்பிலக்கணம் இதெல்லாம் 2 மார்க்ஸில் தான் கேட்பாங்க. எனி 1 தான் கேட்பாங்க. நம்ம இங்கே வந்து மொத்தமாக கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது தவிர்த்து புக்கில் இருக்கிறதையும் நீங்கள் நல்லா ஒரு தடவை நீங்கள் ரீட் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து, கலைச்சொல் தருக. இதுவுமே அதே மாதிரி தான். ஆஸ்தட்டிக்ஸ், ஜேர்னலிஸ்ட், புக் ரிவ்யூ, மைக்ரேஷன், ஃபிலோசபர், ஆர்கானிக் ஃபார்மிங், ரூட் நோட்ஸ், ஷெல் சீட்ஸ், வேல்யூ ஆர்டர் ப்ராடக்ட், எத்னிக் குரூப், ஃபார்ம் யார்ட் மெனு, ப்ரிபிக்ஸ், கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ். இதையும் நிறையா இருக்குது. இதையும் ஒன்ஸ் நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 2 மார்க்ஸில் இந்த மெத்தேடில் தான் உங்களுக்கு கேட்பாங்க. பகுப்பத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதி, இலக்கண குறிப்பு, இந்த மாதிரி புதிர்களுக்கான விடை, சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க. இதெல்லாம் வந்து மொழியை ஆழ்வோம் அந்த பகுதியில் இருக்குது. அப்புறம் 2 மார்க்ஸ் கொஸ்டினில் உரைநடை பகுதி,
இலக்கண பகுதி செய்யுள் பகுதியிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து 4 மார்க்ஸ் கொஸ்டின், 4 மதிப்பெண் வினாக்கள். அதில் பாருங்கள், வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார்? நெக்ஸ்ட் ஒன், இன்குலாப் உலகுக்கு வேண்டும் நானும் ஓர் துளியாய் என கூறுவதன் நயத்தை விளக்குக. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து, குறித்த காலத்திற்கு முன்பாக ஊர் திரும்பிய தலைவன் கூறுவனவற்றை 500 கொண்டு விளக்குக. நெக்ஸ்ட் ஒன், இவ்வையின் யாமெல்லாம் செவ்விதழ் துண்ணில் தலைப்பதற்கு இடமில்லை, பொருள் விளக்குக. இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. அடுத்தது, 500 பாடல் சுட்டும் திணை முதற் பொருள் கருப்பொருட்களை அட்டவணைப்படுத்துக. நெக்ஸ்ட் ஒன், தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து என்பதை விளக்குக. இதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து, சமண பள்ளிகளும் பெண் கல்வியும் குறிப்பு வரைக. இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கவிதை ஒரு படைப்பு செயல்பாடு என்பதை விளக்குக. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து, என்னுயிர் தமிழ்மொழி என்பேன் என்னும் தலைப்பில் நீவிர் கொண்டுள்ள மொழி பற்றினை எழுதுக. இதுவும் இம்பார்ட்டன்ட். அப்புறம், வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா? நும் கருத்தை எழுதுக. ஒரு தமிழ் இலக்கியங்களில் கல்வி குறித்து நீங்கள் அறிந்த செய்திகளை அட்டவணைப்படுத்துக. இம்பார்ட்டன்ட். அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். நான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போடுறது வந்து ப்ரீவியஸ் இயரில் அதிகமாக கேட்கப்பட்ட கேள்விகள் தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், உருவக அணிக்கு திருக்குறள் ஒன்றை எடுத்துக்காட்டு தந்து விளக்குக. அடுத்து, சொற்பொருள் பின்வரு நிலையணி சான்றுடன் விளக்குக. பிரிது மொழிதல் அணி சான்று தந்து விளக்குக. உவமை அணி சான்றுடன் விளக்குக. வேற்றுமை அணி சான்று தந்து விளக்குக. எப்படியோ அணியை பற்றி ஒரு கொஸ்டின் கட்டாயம் கேட்பாங்க 4 மார்க்ஸில். நீங்கள் இந்த அணியெல்லாம் படித்து நல்லா தெளிவாக படித்து வச்சிட்டிங்கன்னா இதிலேருந்து ஒரு கொஸ்டின் கட்டாயம் வரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இலக்கிய நயம் பாராட்டுக. இதில் பாருங்கள், பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார் கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை அட்டிடும் காணீர். இது வந்து பாரதியார் எழுதின ஒரு பாடல் தான். இதுக்கு இலக்கிய நயம் பாராட்டி எழுதணும். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து அவங்களுக்கு எப்படி எழுதுறத வந்து இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். அந்த மாடலை பார்த்து நீங்கள் மற்ற இந்த மாதிரி என்ன பாட்டு கொடுத்தாலும், பாரதியாரது மட்டும் கிடையாது, மற்ற எந்த பாடல் உங்களுக்கு கொடுத்தாலும் அதை வந்து இலக்கிய நயமாக நம்ம எப்படி எழுதணும் அப்படின்ற ஒரு மாடல் வந்து உங்களுக்கு தெளிவு கிடச்சிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை பற்றின விளக்கத்தை நான் கொடுக்குறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், தமிழாக்கம் தருக. பாருங்கள், அதில் the pen is mightier than the sword. Next, knowledge rules the world. Next, looking at beauty in the world is the first step of purifying the mind. Next, roads were made for journeys not destination. சொன்னது கன்ஃபியூசியஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மொழித்திறனை வந்து தமிழாக்க டிரான்ஸ்லேஷனை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 6 மார்க்ஸ் கொஸ்டின், 6 மதிப்பெண் வினாக்கள். இப்போ உங்களுக்கு 4 மார்க்ஸில் என்ன மாதிரிலாம் கேட்பாங்க அப்படின்றது ஒரு தெளிவு கிடச்சிடும். மெயினாக பார்த்தீங்கன்னா உரைநடை, செய்யுள், இலக்கணம், அதை தவிர்த்து இந்த அணி இலக்கணத்தில் இருக்கக்கூடிய இந்த அணிகளை நல்லா பார்க்கணும். அதே மாதிரி செய்யுள் அடிகளில் இருக்கக்கூடிய இந்த இலக்கிய நயம் பாராட்டுக அந்த மாதிரியும் கேட்பாங்க. டிரான்ஸ்லேஷன் கேட்பாங்க. இதெல்லாம் 4 மார்க்ஸில் கேட்கக்கூடிய கேள்விகள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6 மார்க்ஸில் அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும் இக்கூற்றை முப்பால் வழி விளக்குக. சரிங்களா? இதுவும் முக்கியமான கேள்வி தான். அடுத்து, கொடையில் சிறந்து விளங்க வள்ளுவம் கூறும் வழிகளை ஒப்பறிவறிதல் அதிகாரம் வழி நிறுவுக. அடுத்து, நிலையாமையும் அவா அறுத்தலும் நல் வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல் என்பதனை வள்ளுவரின் வாய்மொழி வாயிலாக தெளிவுபடுத்துக. நெக்ஸ்ட், மருந்து, மருத்துவர், மருத்துவம் குறித்து திருக்குறள் தரும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. நீங்கள் திருக்குறள் தொடர்பான அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து கட்டாயம் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே திருக்குறள் சம்மந்தமான கேள்வி தான். இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து, பௌத்த கல்வி, சமண கல்வி, மரபு வழி கல்வி முறைகளால் தமிழக கல்வி முறையில் ஏற்பட்ட பல்வேறு மாறுதல்களை விவரிக்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. நெக்ஸ்ட் ஒன், யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை, உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்து நீவீர் அறிந்தவற்றை தொகுத்து எழுதுக. நெக்ஸ்ட், வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்துக்களை விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்டது இது. அடுத்து, சிம்போனி தமிழரும் ஆஸ்கர் தமிழரும் இசைத்தமிழுக்கு ஆற்றிய பணிகளை நும் பாடப்பகுதி கொண்டு தொகுத்து எழுதுக. நெக்ஸ்ட், புல் நாங்குள் புழுவை நோக்கி நடராசன் உரைப்பனவற்றை தொகுத்து எழுதுக. நெக்ஸ்ட் ஒன், இயற்கையோடு இயந்து வாழ்ந்த தமிழர்களின் இருப்பிட பெயர்களும் இயற்கையோடு இயந்தே இருந்தன கூற்றினை மெய்ப்பிக்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் 6 மார்க்ஸில் கேட்பாங்க. இதை நீங்கள் ப்ரீஃபாக நீங்கள் எழுதுகிற மாதிரி வரும். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அடிப்பெறலாமல் எழுதுக.
உங்களுக்கு மனப்பாட செய்யுள் தான். எதெல்லாம் மனப்பாட பாடலாக இருக்கோ அதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்ட கேள்வி. பாருங்கள், அம்மா வாழி என தொடங்கும் குறுந்தொகை பாடலை எழுதுக. அடுத்து குழல் என முடியும் குரட்பா, செயல் என முடியும் குரட்பா, நன்று என முடியும் குரட்பா, விடற்கு என முடியும் குரல்பா. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி தான். நீங்கள் இருந்தாலும் மனப்பாட குரல்லாம் நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இப்போ வந்து அடிப்படலாமல் எழுதுக. எல்லாமே முடிஞ்சு 11th ஸ்டாண்டர்டை பொறுத்தளவு. இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர்ஸ் வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான தகவல்கள்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய கதை, கட்டுரை, அப்புறம் இடஞ்சுட்டி, பொருள் விளக்குக, இந்த மாதிரி இருக்கக்கூடிய டாபிக்ஸ்க்கெல்லாம் எப்படி எழுதணும், நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு மாடல் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அது வந்து சீக்கிரமே வந்துடும். சரிங்களா? அது வேணாலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட்.